சரி செய்யும் பொழுது, இழப்பை கண்டுபிடிக்கும் பொழுது, மீண்டும் இழந்த காரியத்தை மீண்டும் கொண்டு வரும் பொழுது, இழப்பை சரி செய்து ஐக்கியப்படும் பொழுது முழுமை அளவிலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அதைத்தான் ஆண்டவர் இந்த மகிழ்ச்சி சொல்கிறார். இந்த மகிழ்ச்சி எதற்கு ஒப்பிடப்படுகிறது என்றால், ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது அந்த பரலோகத்திலே உண்டாகின்ற அந்த மகிழ்ச்சிக்கு ஒப்பாக இந்த மகிழ்ச்சி ஒப்பிடப்படுகிறது. காணாமல் போன ஒரு ஆடு கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது மந்தை என்ன செய்கிறது? முழுமையாக அந்த 99 ஆட்டையும் வனாந்தரத்தில் விட்டுவிட்டு காணாமல் போன ஆட்டை தேடிக்கிறார். அந்த ஆடு கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது அந்த மந்தை என்ன செய்கிறது? முழுமை அடைகிறது. காணாமல் போன ஆடு கண்டுபிடிக்கப்பட்டு மந்தை முழுமை அடைவதிலே ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி எதற்கு ஒப்பிடப்படுகிறது என்றால், ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்திலே உண்டாகின்ற மகிழ்ச்சிக்கு அந்த மகிழ்ச்சி ஒப்பிடப்படுகிறது. அந்த காணாமல் போன ஒரு வெள்ளிக்காசு கண்டுபிடிக்கப்படும் பொழுது ஆபரணம் முழுமை அடைகிறது. அது இன்னும் தெளிவாக எழுதப்படுகிறது. இந்த ஸ்திரீ 10 வெள்ளிக்காசுகள் வைத்திருக்கிறார். அந்த 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனது. அந்த வெள்ளிக்காசு எப்படி கேட்கிறார்? 8ஆம் வசனத்தை பாருங்க. விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் நம்ம யோசிப்பாங்க. நம்ம கையில 10 காசு இருக்கு. அந்த 10 காசு ஒரு காசு கீழே வந்துச்சுன்னா என்ன செய்யலாம்? தேடி கண்டுபிடிக்கிறது. அந்த காசை கண்டுபிடிச்சு தேடி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் என்ன செய்வோம்? ஏதோ ஒரு காசு கீழே வந்துச்சு, தேடுனா கண்டுபிடிச்சோம், நம்ம பர்ஸில் போட்டோம். ஆனால் என்ன செய்யலாம்? கண்டுபிடித்த பின்பு 1ஆம் வசனம், தன் சிநேகிதிகளையும் அயல்வீட்டுக்காரர்களையும் கூட வரவழைத்து காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். இது நடக்கிற காரியமா? அந்த யோசிப்பாரு. கையில் இருக்கிற காசு கீழே விழுந்துருச்சு, தேடி கண்டுபிடிக்கிறது இயல்பு. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பக்கத்துலாம் போய் கேட்ட ஒரு வெள்ளிக்காசு கீழே விழுந்துருச்சுங்க, கண்டுபிடிச்சிட்டேன், என் கூட சந்தோஷப்படுங்கன்னு சொல்லுவோமா? அப்படின்னு சொல்லியிருக்கார். காரணம் என்ன? அது மறைக்கப்பட்ட ஒரு காரியமாக. யூத பெண்கள் தன்னுடைய தலையிலே அணிகலன்களை அணிவது இயல்பு. அந்த யூத பெண்கள் தலையிலே இருக்கக்கூடிய அந்த அணிகலன்களிலே இந்த பர்டிகுலர் இந்த ஸ்திரீ 10 வெள்ளிக்காசுகளை உடைய ஒரு அணிகலனை அந்த ஸ்திரீ அணிவித்தார். அந்த அணிகலன்களை அந்த போர்களிலே அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்களை அந்த நகையிலே இருக்கக்கூடிய ஒரு வெள்ளிக்காசு கீழே விழுந்தவர்கள் தான் வெள்ளிக்காசு என்னுடைய அணிகலன் உள்ள வெள்ளிக்காசு கீழே விழுந்துள்ளது என்று தேடுகிறார். தேடி கண்டுபிடித்த பிறகு அயலகாரத்தோடு சேர்ந்து சிலைகளுக்கு சென்று காணாமல் போன அணிகலனிலே இருக்கக்கூடிய ஒரு வெள்ளிக்காசை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று சொல்லி என்னோடு கூட சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்கிறார். ஏன்னா கண்டுபிடிக்கப்பட்ட அந்த வெள்ளிக்காசு கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது அந்த ஆபரணம் என்ன செய்கிறது? முழுமை அடைகிறது. ஆபரணம் காணாமல் போன ஆடு கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது மந்தை முழுமை அடைகிறது, மகிழ்ச்சி. காணாமல் போன வெள்ளிக்காசு கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது அந்த ஆபரணம் முழுமை அடைகிறது, அதிலே மகிழ்ச்சி. காணாமல் போன அந்த மகன் திரும்ப வந்து கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது குடும்பம் முழுமை அடைகிறது. குடும்பம் முழுமை அடையும் பொழுது அந்த குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சி. அந்த மந்தை முழுமை அடையும் பொழுது மகிழ்ச்சி, ஆபரணம் முழுமை அடையும் பொழுது மகிழ்ச்சி, குடும்பம் முழுமை அடையும் பொழுது மகிழ்ச்சி. எனவே இந்த 3 ஓமைகளை எங்கு முழுமை காணப்படுகிறதோ அங்கு மகிழ்ச்சி. Where there is wholesomeness, there is joy. Where there is wholesomeness, there is joy. முழுமை அடைவது மகிழ்ச்சியை எதிர்பார்க்கின்றார். முழுமை அடைவது மகிழ்ச்சியை எதிர்பார்க்கின்றார். Christian approach is a holistic approach. Christian approach is not a fragmented development. It is a wholesome development. It's a wholesome development. Christian approach is a holistic approach. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு முழுமை அடையக்கூடிய ஒரு வாழ்க்கை. முழுமை அடைவது ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார். எத்தனை சதவீத இழப்பு என்பது முக்கியமல்ல. அந்த இழப்பை எல்லாம் சரி செய்து முழுமையாக காணப்பட வேண்டும். முழுமை அடைவதிலே மகிழ்ச்சி எதிர்பார்க்கலாம் என்பதை இந்த பகுதியில் நமக்கு வெகு தெளிவாக சொல்லி காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து முழுமையை நம்மளை எதிர்பார்க்கலாம். நம்ம எதை செய்தாலும் முழுமையாக செய்ய வேண்டும். எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் முழுமையாக நாம் ஈடுபட வேண்டும் என்பதை இந்த பகுதியில் சுட்டி பார்ப்பது மாத்திரமல்ல, ஆண்டவர்